Hi friends, welcome to Suhi Spice Kitchen. இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஆரஞ்சு பழம் வச்சு ஆரஞ்சு குல்ஃபி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக நம்ம செஞ்சிடலாம். இந்த சம்மர் சீசனுக்கு நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நான் 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருக்கிறேன். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த 1 லிட்டர் பால் வந்து 1/2 லிட்டர் பால் வர்றது வரைக்கும் நம்ம நல்லா காய்ச்சிக்கிடலாம். இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இடையில கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் பாலாக வந்ததுக்கப்புறம் ஒரு 250 ml கண்டென்ஸ் மில்க் வச்சுருக்கிறேன், அதையும் விட்டுடலாம். அதையும் விட்டுட்டு நம்ம ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் நட்ஸு வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுட்டு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நட்ஸ் இல்லாமல் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா ஆற வைக்கணும். ஏன்னா நம்ம இதில் வந்து ஆரஞ்சு பழ ஜூஸ் விட போகிறோம். அதனால் நம்ம நல்லா ஆறினா தான் பால் வந்து திரையாமல் வரும், இல்லைன்னா திரைஞ்சிரும். அதனால் இந்த பாலை வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 5 ஆரஞ்சு பழத்தை கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். மேல் பாகத்தை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இதை வச்சு தான் நான் மூடி வைக்க போகிறேன். அதனால் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃபோர்க் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் கத்தி ஏதாவது வச்சு நம்ம இதை குத்தி விட்டுக்கலாம். குத்தி விட்டுட்டு இதில் உள்ள பல்ப் அவ்வளோத்தையும் நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் மாற்றிட்டேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு வடிகட்டில் வச்சு வடிகட்டிடலாம். வடிகட்டி நம்ம ஜூஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் 5 பழத்தோட ஜூஸ் இவ்வளோ இருக்குது. இதை வந்து நம்ம பால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த பாலில் நம்ம விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆரஞ்சு பழத்தோடு வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன பவுல் மாதிரி வச்சுக்கோங்க, ஏன்னா கொட்டிடக்கூடாது. அதனால் சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் இருக்கிறதோ அதுக்குள்ளாடி வச்சுட்டு இந்த பாலை வந்து இதில் விட்டுடலாம். விட்டுட்டு இந்த ஆரஞ்சு பழ மேல் பாகத்தை வந்து மூடி வச்சிடலாம். மூடி நம்ம வந்து ஃப்ரீசரில் ஒரு 6-7 மணி நேரம் வச்சுருங்க. நான் இப்போ ஒரு 7 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிடவும் செய்யலாம், இல்லை அப்படின்னா நம்ம கட் பண்ணி கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸியான ஆரஞ்சு குல்ஃபி ரெடி. இந்த சம்மருக்கு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.